வசந்தித்விஜா தேவாः தேவ்யோ நித்யம் நமோ நமः. எம்எம்டிசியில் வேலை செஞ்சுதான் நினைக்கிறேன், உத்தியோகத்தில் இருந்திருந்தேன். அதனால் கோ இருந்த இடம் அது. ஒரு 25 வருஷத்துக்கு நான் 40 வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எம்எம்டிசியில் வேலை செஞ்சிருந்த ராவ் ஒருத்தர் இருந்தார். அவத்தில் மாடெல்லாம் கட்டியிருந்தது. இந்த இடத்துல ஒரு மாடு கட்டியிருந்தது. இப்படி போய் திரும்பினோடனே அங்கே நாராயணன் ஐயங்கார் இந்த நித்யா ஃப்ளாட்னு போட்டிருக்கா பாருங்க. அந்த ஆற்றுலையும் வைஷ்ணவ, அவத்துலேயும் அந்த ஆற்றுல பாட்டி மாமா எல்லாம் சேர்த்து ஒரு 7-8 மாடு கட்டியிருந்தேன். இந்த கண்ணன் நகர் 4வது கிராஸுக்கு நேர் இழுத்து விடு போலீஸ் சீனிவாசன் அடுத்து அந்த தெருக்கு திரும்புறவன் அந்த ஆற்றுக்கு கார்னரில். அதனால் இந்த இடம் கோ துளியோட இடமா இருந்ததுனால தான் பகவான் பெரியவா எங்கடா தபஸ் பண்ணான்னா மாட்டுக்குட்டிக்கு தான் போவேன், கோஷ்டத்துக்கு தான் போவேன். அது அவருடைய சாய்ஸ். அங்கே தான் வேறு எங்கேயும் போக மாட்டார். மாட்டோட மாடாக மாட்டுக்கு ஈ கிடைச்சுட்டு இருக்கும், கொசு கிடைச்சுட்டு இருக்கும், மாடு சாணியில் படுத்துட்டு இருக்குது. மாட்டு கொட்டில் ஓரமாக பெரியவா உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் காணுமே, எங்கன்னு காணுமே, விடிகாலம்பரை காணுமே, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தா 2:30 மணிக்கு எழுந்துட்டு கோஷ்டத்தில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா பெரியவா. அது மாதிரி இந்த பூமியானது இங்கே பெரியவா அங்கே ஸ்தாபித்து இந்த மாதிரி சரணாலயம் நடக்கணும்னு சங்கல்பம். அதனால் பேர்பட்ட உத்தமமான இடம் இந்த இடம். இந்த ஆரம்பித்து விளையாட்டு போல் 3வது வருஷத்தை தாடுறது திருத்தீய வாரிஷிக மகோத்சவமானது பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இதனுடைய அங்கமாக நேற்றுலேருந்து ஆரம்பித்து சொல்லிவிட்டேன். வேதபாராயணம், பகவானுடைய மூச்சு காத்து வேதபாராயணம். வேதோ ரட்சித்து ரட்சிதாக. பகவான் பெரியவாளுக்கு என்னென்னா வேதத்தை ரட்சிக்கணும், அனுஷ்டானத்தோடு இருக்கணும், தர்மத்தோடு இருக்கணும், சத்தியத்தோடு இருக்கணும். இது எல்லாம் இருக்கிற இடத்துல பெரியவா தானே உட்காந்துருவா, கூப்பிடவே வேண்டாம். அது எல்லாம் இருக்கிற இடம் நங்கநல்லூரில் சரணாலயம். அதனால்தான் பெரியவா இங்கே தபஸ்வியாக உட்கார்ந்துருக்கேன். அதனால்தான் நேற்றுக்கு இதனுடைய அங்கமாக கணபதி ஹோமத்தை பண்ணி அனுஷ வேறு நேற்றுக்கு பெரியவாளுது. அதனால் ஆவந்தி ஹோமங்கள்லாம் பண்ணி நேற்றுக்கு விமரிசையாக நடந்த இன்றைய காலம்பரை 1008 ஆவர்த்தி அஷ்டௌ பிராமணாக 8 திரவியத்தை வச்சு ஆஜ்யம், நெய், மோதகம், முழக்கட்டை, அபூபம், அப்பம், லாஜம், ஒரு நெல்பொறி, புருதுகம், அவல், தூர்வை, அருகம்பில்லு, மது, நாலுகீரம். மது அதாவது தேன், நாலுகீரம் கொப்பரையை உடைச்சு அதை அப்படியே மலையாளத்தில் அப்படி தான் பண்ணுவா. கீத்த எடுத்து தேனில் அப்படிச்சு நம்பூத்திரி அப்படியே போட்டாருன்னா சுவாமி ஆணையை திறந்து வாயை திறந்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு கொடுக்கணும். சுவாமி முழு தேங்காயை கொடுக்கணும். கொப்பரையை உடைச்சி கீத்தா நெருக்கி தேனில் பண்ணி போடணும். நமோ பிராதபரகே நமோ கணபதியே மகா கணபதியை சொல்லி அப்படி பார்த்தோம்னால அக்னியில் சுவாமி அப்படியே வாயை புழுந்துட்டு அப்படியே யானை அப்படியே நின்று தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சுவாமி நிற்பார். மந்திரத்தை கட்டுப்படுவார். அப்பேற்பட்ட ஒரு 8 திரவியத்தை வச்சு 8 பிராமணாவை வச்சு 1008 ஆவர்த்தி இன்னைக்கு கணபதி ஹோமம் பிரமாதமாக நடந்திருக்கு. மாடியில் எல்லாரும் பார்த்துட்டு பேர் கேட்டு பேர் தேவி மகாத்மிய சண்டி பாராயணம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணியிருப்பேன். யா தேவி சர்வபூதேஷு கடைசியில் மாத்திர ரூபேன நமஸ்திதா, தாயார் நீ தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி அங்கே சண்டி பாராயணம். பகவானுக்கு கலசங்கள்லாம் வச்சு கலசாபிடி ஆகிடுத்து. அடுத்து பூர்ணாவதி போகிறது.
பூர்ணாதி ஆனோடனே மாடியில் மேலே பெரியவார்களெல்லாம் அலங்காரம் ஆனோடனே வேதபாராயண பூர்த்தி, சண்டி பாராயண பூர்த்தி, வழக்கம் போல் தூப தீபம் நைவேத்தியம் அலங்காரங்கள் எல்லாரும் மேலே 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 இந்த சரணாலயமானது இன்னும் மேலே விருத்தியாகி வர்றவாளுக்கும் வரணும்னு நினைக்கிறவாளுக்கும் இன்னும் வந்து பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறவாளுக்கும் பகவான் நேத்திர தீட்சை, ஹஸ்த தீட்சை, மானசீக தீட்சை இங்கே மேலே உச்சியில் எதுக்கு இருக்காருன்னா நங்கலன்னூர் பூரா பார்த்துட்டு இருக்கார் பெரியவா. அதனால தான் அது மாதிரி ஒரு ஸ்தூபியாக அங்கே மேலே இருக்குது. வர முடியாதவாள் அங்கேருந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பா. அது மாதிரி வர முடியலையேன்னா பரவாயில்ல, அந்த பார்த்து தெரு வழியாக போகும்போதே பெரியவா அங்கேருந்து கை காட்டின்னு இருக்கேன். அது மாதிரி ஒரு இடமாக இருந்துட்டுருக்கு. மேலே 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 விருத்தியாகிறதுக்கு அவரே எல்லாம் பண்ணி நம்மளும் வந்து எல்லாரும் பிரயத்தனம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், தர்மத்தை பண்ணணும். இதில் எல்லாரும் இதில் வந்து பங்கு கொள்ளணும். அவள் முடிஞ்சது சரீர ஒத்தாசை. இங்கே இருக்கிறவா செய்கிறவா எல்லாருமே யாரும் ஒன்றும் இதுக்காக செய்யலை. சர்வீஸ் செய்கிறவா அத்தனை பேரும் ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிற்கதே ஜென்ம பத்திரிகான்னு எல்லாரும் நல்லா படித்து பதவியில் உள்ளவா, மரியாதையான குடும்பங்கள், பெரியவாளுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணணும்னு சர்வீஸுக்காகவே இங்கே எல்லாரும் வந்திருக்கா. யாருக்கும் சம்பளம் கிடையாது. ஒருத்தருக்கு தான் சம்பளம். அது வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் இளங்கோவன் மட்டும். வேற எத்தருக்கு சம்பளம் கிடையாதுங்க. இளங்கோவனும் சொன்னோம் 6 மாதத்துக்கு அப்புறம் இளங்கோ சொன்ன வார்த்தை, சாமி ஊருக்கு போனேன் உடம்பெல்லாம் அரிக்குது, 2 நாளைக்கு மேலே இருக்க முடியல, ஒடியாந்துட்டு இங்கே வரையும் சரியாக போச்சுங்கிறான். சொன்னானா இல்லையா கேளுங்க. இளங்கோவன் வாட்ச்மேன் இங்கே வந்து அவர் 3 வருஷம் ஆறுது. ஊருக்கு போகிறேன் அடிக்கடி, ஊருக்கு போய் 1 வாரத்துக்கு போய் இருந்துட்டு வரலான்னு போனால் 2 நாளைக்கு அப்புறம் உடம்பு அரிக்குது, உடம்பு எதுவும் அனத்துது, சரியா இல்லை சொல்லிக்காமல் ஓடி வந்துட்டு இங்கே தான் இருந்து இங்கே உள்ள பாதம் பட்டாச்சுன்னா சரியாக போச்சு, எனக்கெல்லாம் சரியாக போயிடுத்துங்கிறான். அதனால் இதெல்லாம் வந்து உணர்வு பூர்வமாக அவள் தெரிஞ்சதா தெரியும். அது மாதிரி இங்கே சர்வீஸ் பண்ணுறவா யாருக்கும் வந்து சம்பளமாக உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பகவானுடைய அனுகிரகம் தான் சம்பளம். அவள் வாங்கின சம்பளங்கள்லாம் சௌக்கியமாக அவள் ஆற்றுல வச்சுட்டு தர்மத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ பரம சௌக்கியமாக எல்லோரும் இருக்கா. இன்னும் மேலே மேலே எல்லாருக்கும் அவளுக்கு பரம சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு பகவான் ரெடியாக இருக்கார். அது மாதிரி இவாளெலாம் எப்படி பங்கு கொள்கிறாளோ அது மாதிரி அத்தனை பேர் இங்கே வந்து சரீர ஒத்தாசை பண்ணுங்க. முடிஞ்சால் பூஷணா சொல்லும் போதும் அவர் சொன்னார் மேலேருந்து கொட்டினதுனார், அவருக்காக கேட்கல. அந்த வறுமையிலையும் ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்து போட்டாலே இந்த அம்மாக்காக கனகத்தை வருஷம் பண்ணிட்டார். அவருக்காக கேட்கல, அவர் எனக்கு கொடுன்னு கேட்கல. இந்த மாதிரி ஒரு தாரித்திரிய ஒரு நிலைமையிலையும் வறுமையிலையும் வீடு பூரா தேடி பார்த்துட்டோம். மாடாப்புற ஓரமாக என்னைக்கு வச்சதோ தெரியாது, ஒரு காஞ்சு போட ஒரு நெல்லிக்காய் இருக்கு, அதை கண்ணும் கண்ணீருமா ஆனந்த கண்ணீரோட கொண்டு கொடுக்குறா, எனக்கு இதுதான் இருக்குன்னுட்டு. அதனால் அவர் பிரார்த்தனை பண்ணுறார். ஆதிசங்கர் பகவத்பாதாளுக்கு எனக்கு வேணும்னு அவர் கேட்கல. அது மாதிரி மாமா எனக்கு வேணும்னு என்னமே கேட்க மாட்டார், கேட்டதும் கிடையாது. சரணாலயத்துக்கு வேணும்னு கேட்டார்னா எல்லாரும் மூலமாக வந்துடுவது. அது ஆதிசங்கர பகவத்பாதால் எப்படி பிரார்த்தனை பண்ணி தங்க மழை பெஞ்சதோ அது அந்த அம்மாக்கா கேட்டார் பாருங்க. அது மாதிரி பகவான் எல்லாரும் பக்தாலாம் பரமக்ஷேமாக இருக்கணும்னு தான் மாமா கேட்பார். அந்த பிரார்த்தனை திரவியங்கள்லாம் தன்னால் வந்துடும். லாபத்தை திறந்து வச்சா ஈய கூப்பிட வேண்டாம், அந்த வாசனையே தானாகவே வந்துடும். ஆக்ரானம் அது மாதிரி தர்மத்தை சொல்லணும், தர்மத்துக்கு பண்ணணும்னு நினச்சா தானாகவே வந்துடும். மேலே 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 வந்துட்டுருக்கு. இன்னும் மேலே 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 வந்துட்டு பரமக்ஷேமாக இருந்து நித்தியோத்சவம் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் 365 நாளும் இது மேலே 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 ஸ்தாபித்தது நல்லபடியாக நடக்கணும். எல்லாரோட ஒத்துழைப்பும் எல்லாரோட அனுகிரகமும் தேவைன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோம். பூர்ணாதி ஆப்பறது ஹரஹரணம பார்வதி பதகே. ஒவ்வொன்னா ஓம் கந்தத்வாராம் துராதரிஷாம் நித்யபுட்டாங்கரேஷனே ஈஸ்வரீகம் பூ வச்சுக்கோ. புஷ்பத்தை போடுப்பா. புஷ்பாடு கந்தான் சமர்ப்பயாமி. ஓம் யோபாம் புஷ்பம் ஒவ்வொரு மாலையா போடுவோம். புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதே ஏவம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான். 2வது மாலையை போடுவோம். புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. 2வது மாலையை போட்டுருவோம். பூர்ணாதி போட்டுவிட்டு அது மேலே 3வது மாலையை போடலாம். என்ன பூர்ணாதி கையில் வாங்கிக்கோ, அப்படி மேலே தூக்கி இப்படி காட்டு. ஆமன் அவர்கிட்ட கொடுங்க வாத்தியார்கிட்ட. பூர்ணாதி வாங்கிக்கோன்னு பூர்ணாதி பண்ணிட்டு பூர்ணாதி மேலே அந்த மாலை அப்படியே எல்லாரும் மணிகினி அடிக்காதீங்க, மந்திரம் தான் முக்கியம். அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோ. பூர்ணாதி போட்டுவிட்டு அது மேலே மாலையை போட்டு சப்தத்தை ஏற்கனவே பண்ணிவிடு. என்ன தீபாவளி ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஓம் கணானாம் த்வா கணபதிஹிம் நமாமஹே கவிங்கலேனாம்
तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि नमो राजपतये नमो गणपतये नमः प्रमदपतये अरे நேரம் இது பேசுறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதயே ஓம் பூர்ணாஹுதி உத்தமாஞ்சோதே சர்வம் மே பூர்ணாஹுதே देवदेवोत्तमा देवता सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायका वल्लभ श्री महागणपतये नमः अस्मदाचार्यादिभ्यो नमः कामाक्षदेवी नमः सर्वाभ्यो देवताभ्यो नमः गन्धपुष्पाक्षर महापूर्णाहुतिं समर्पयामि नमः स्वाहा ओम पुट्टम आलयम पोट्टुरो आज्यते पन्निडुवोम ओम सप्तदे अग्रे सविदे सप्तजित्वा सप्तर्षय सप्तनाम प्रियाणि सप्तमहोत्रा अग्नये सप्तपदैदन्न मम अद्यपात्रमुत्तरदो निधाय प्रायश्चित्तं प्राणायामं मतितेऽन्नुमग्गस्ताः नुमतेऽन्नुमग्गस्ताः सरस्वतेऽन्नुमग्गस्ताः देवसविधप्रासावीः वरुणाय नमः सकलाराधने सुवर्जितम प्रतिजलमित्रम प्राच्यां दक्षिणागां प्रतीचां उदीचां चंद्र இந்த தீர்த்தத்தை வாங்கி மாமா மாமிட்ட கையில் மட்டும் விடு குபேராகவே மகாகணபதே நமः வேதோக்த கற்பூர நீராஜனம் சம்தரிசகாமி அப்படியே எல்லாரும் காட்டிவிடும் ரட்சாந்தாரயாமி அந்தவர்ப்பகாமி சமஸ்த ராஜோபசார மந்திரோபசார தேவோபசார षोडशोपचार पूजा समर्पयामि ओम सत्य प्रजाभ्य परिपालयन्ता अहे मनीषाः गोब्राह्मणेभ्यः தேங்காமணி நைவேத்தியம் சகாயேன வாச்சா மனசேந்திரகீர்வா வித்யாத்மனாபா பிரதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மே ராராகராகேன சமர்ப்பயாமி ரெண்டு பூ மாமாட்ட எல்லாரும் மாடிக்கு வந்துருங்க அம்மா இந்த பிள்ளையார் பிரசாத் வாங்கிக்கோ स्वाहा नमरसते स्वाहा शीकाय सुदे स्वाहा शीकाय दे स्वाहा शीकिताय स्वाहा स्वाहा जिते स्वाहा परिप्रते स्वाहोत्रि सुदे स्वाहोत्रि स्वाहोत्रिकाय स्वाहा विप्रोसते स्वाहा विप्रोमानाय स्वाहा विकृताय भागः अट्टेयकं मोमचेताय पारहितायं मोमसेकाल शिवाय मित्रावरणाभ्याम गोमुभ्याम् अयस्यायो सावित्रः गोमुभ्याम् चतुरश्वेभ्याम् गोमुभ्याम् दानामृद्धे नमोभ्यः सप्तकपालो विश्वेभ्यो देवेभ्यो नमोभ्यो द्वादशकपालो नमत्ये चतुरग्नये वैश्वानराय द्वादशकपालो जननी 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 जगकारणी पूरणी नारणिये जगकारणी पूरणी नारणिये जननी 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 गणविनोदिनी कामाक्षी गणविनोदिनी कामाक्षी
கமல திருப்பதமே பணிந்தேன் அனுதினமே கமல திருப்பதமே பணிந்தேன் அனுதினமே கமல திருப்பதமே பணிந்தேன் அனுதினமே வரமரு ஜனனி 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 ஜககாரணி பூரணி நாரணியே ஜககாரணி பூரணி நாரணியே ஜனனி 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 பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி முறை நானும் அலைந்தேன் உன் பார்வையிலே பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி முறை நானும் அலைந்தேன் உன் பார்வையிலே கடைக்கண் பாராயோ கருணை புரியாயோ கடைக்கண் பாராயோ கருணை புரியாயோ பாடலிசர் நாயகியே பதம் காத்தருள்வாய் பாடலிசர் பிரிய நாயகியே பலர் பணிந்தேன் காத்தருள்வாய் ஜனனி 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 ஜககாரணி பூரணி நாரணியே ஜககாரணி பூரணி நாரணியே ஜனனி 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 கோயில் வாசப்பக்கமாக ஒரு தெரு இருக்குல்ல, அந்த இதில் அதுக்கு அடுத்த இந்த பேரில் இதோ இருக்கா பாருங்க. அண்ணாட்ட கூடவா பேசணும். அண்ணா ललितांबिकये माता जय हो 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 ललितांबिकये ललितांबिकये रह महादेव
நமாமி சிரசா தெய்வம் கிம்னோ மிருத்யு கரிஷதுன்னு சரணாலயத்துக்கு நான் மட்டும் வரல, அர்த்தநாரீஸ்வரர் அம்பாலையை கூட்டின்னு வந்துட்டாருங்க. பிளானே கிடையாது. அதனால் சுவாமி அம்பாலை கூட்டின்னு வந்திருக்கார். அது மாதிரி 2 பேரும் தம்பதியாக ஸ்ரீவித்யா உபாசகா மாமி மாமா அவர் 8 பேரும் சேர்ந்து தெய்வ மகாத்மியம் பாராயணம் பண்ண. அதனால் உமாமகேஸ்வர பூஜை பண்ணியிருக்கு. தம்பதிகளை மாமாவோட கவலைப்பட்டார். தம்பதி பூஜை நான் இங்கே அப்படின்னாரு. அது ஆற்றுல அந்த கன்ஃபியூஷன், நீ இங்கே நான் இங்கே, இங்கே மாமி இங்கே தான், கவலைப்படாதீக்கோ பீமரசாந்தி சட்டத்தை பூர்த்தி சதாபிடயத்துக்கெல்லாம் தான் தம்பதி பூஜை. அது பூஜையே வேறு. சாட்சாத் அம்பாள் ஸ்வரூபம் மாதா ஜெயபம் லலிதாம்பிகை அப்படின்னு லலிதாம்பிகை அம்பாள் சுவாமியோடு உட்காந்துருக்கு. அதனால் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. பிரத்யட்சமாக தெய்வத்தை அப்படியே அவள் இருக்கிற மாதிரி என்ன சுவாசன் அர்ச்சனை பிரீதா கீரமான்னு அம்பாள் இப்படி ஒரு அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தினால. அப்பேற்பட்ட உத்தமான ஒரு பூஜை ஆகிருக்கு. இந்த 2 கன்னியா குழந்தைகள் அவளுக்கு பூஜை ஆப்புறது. ஒன்றே திரிசதி அர்ச்சனை, எப்பயும் போல காமாட்சி அம்பாளுக்கு அஷ்டோத்திரம், பெரியவா அஷ்டோத்திரம், தூப தீப நைவேத்தியம். 120 நிமிஷம் மௌனமாக அப்படியே ஓங்காரம் சொல்லிட்டு பேசாமல் இருக்கும். கந்தசோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பகாமி அக்ஷதான சமர்ப்பகாமி ஜாதி. சரணாலயம் ஆரம்பித்ததுலேருந்து மாமா இன்னி வரையும் அவருடைய கல்பகோடி காலம் வரையும் பெரியவாளை பூஜை பண்ணிட்டு இருப்பார். அவருடைய சாநித்தியம் தான் அங்கே மேலே ஏறிட்டு இருக்கு. அடாது மழை பெய்தாலும் விடாது அவருடைய தொண்டு. அதுதான் முக்கியம். நானாவது மைக்கு பிடிச்சிட்டு வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ஊருக்கு ஓடி போயிட்டு இப்படி சும்மா அப்படியே காட்டிகிட்டு இருப்பேன். அவர் என்ன மழை பெஞ்சாலும் என்ன இது இடி இடித்தாலும் அந்த 5:30 5:15 கதவை திறந்து 7:30 கதவை பூட்டி ஒரு க்ஷணம் கூட அவர் பெரியவாள் இது வரையும் அவர் ஒன்றும் அதெல்லாம் ஆராதனை பண்ணாத நாள் கிடையாது. அவருக்கு அது மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அவர் அதே பேர் மேலே பண்ணி அவருடைய குரூப்பு அத்தனை பேரும் அவருக்கு கீழே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்கிற மாதிரி நாராயண ஹோமா, இப்படி மின்னல்னு சொல்கிற மாதிரி இந்த ராமூர்த்தி ஹோமா பிரசாதம்னு இன்னும் சொல்கிறதுல இன்னும் மேலே கிளம்பிடுவார். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால தான் இந்த இது எல்லாமே சோபிக்கிறது. ஒரு காரியம் சோபிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். எனக்கு என்ன உனக்கு என்ன. ராமலட்சுமண பிரத சுத்துக்குண்டால் மாதிரி அண்ணா தம்பிகள் மாதிரி அது மாதிரி பூஜை பண்ணுறவ. அதனால் அங்கே பண்ணுற பூஜையை நேராக சுவாமியாக நினச்சிட்டு புஷ்பாஞ்சலி போட்டுருங்க. ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா. மாமா பாகவதர் வெளியில் தெரியாது, யூடியூப்பில் பார்த்தா தான் தெரியும். உடையால் ஒரு கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்த விசலூர் அவர் ரவி பாகவர்லேருந்து எல்லா இடத்துலையும் மாயரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கிராமத்து ஊர். பகவன் நாம பஜனை சங்கீர்த்தனம் எல்லாம் நன்னா தெரிஞ்சவர். ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி வெளியில் காட்டிப்பார். அது மாதிரி மாமா எல்லாம் தெரியும். 5 ஒருத்தி சொம்ப கொடுத்துட்டோன்னா ஹரிநாராயண ஜமிக்கிறதுன்னு பாட ஆரம்பிச்சிருவார். ஆனால் தெரியாத மாதிரி பின்னாடி தான் வருவார். யூடியூப்பில் பார்த்து என்ன வச்சுக்கோங்க, கல்யாண ராமா பலராமன் எல்லாத்துக்கும் பின்னாடி உள்ளமாக அப்படி பார்த்து எங்கடா மாமா. அது மாதிரி பகவானை ஆராதிக்கக்கூடியவாள் தான் சுவாமி திருப்பி தன்னை ஆராதிக்கிறத வச்சுருக்காரு வரை. அதனால் மேலே அவர் தொண்டு நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு இந்த சரணாலயம் நல்லபடியாக தழைத்தோங்கி வரணும்னு பிரார்த்திக்கிறேன். புஷ்பமா நீங்கள் அப்படி சொல்லுங்க. புஷ்பமாலான் नमो विरोभेभ्यो नमः नमो महद्भ्यो नमः नमो रथेभ्यो नमः मत्तेनाभ्यतेनाभ्यो नमः नमः खत्रुभ्यो संग्रहेभ्यो नमः नमो दक्षभ्यो मोर्वर्याय कल्याय नमः नमो अन्याय कक्ष्याय तथा
चंद्राय वयस्कराय नमः शयनाय नमः कवर्णाय नमः गोढ्याय गिरिजाय नमः तत्याय जगत्याय काट्याय गगवरेठाय नमः मातयाय दरवेठाय नमः पांचभ्याय दरजाय पंचभ्याय दरजाय मोदभ्याय नमः मोदभ्याय दोध्याय वेंकटेश्वर सामादर्पण सर्वेद संरक्षकाय नमः ओम दक्षिणामूर्ति स्वरूपाय नमः ओम जागृत स्वप्न सुषुप्त व्यवस्था ओम साधु संग அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள். அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரையும் ஒரே அலங்காரம் திருப்பி கிடையாது. எப்படி நவராத்திரியில் 9 அலங்காரம் 9 நாளைக்கு சுவாமியே வந்து பண்ணிட்டாலோ பாத்திரங்கள் எல்லாரும் நவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம். இப்போ அப்படியே இட போகிறேன், இட சொல்கிறக்கா உத்தரவு வந்திருக்கு. அதனால் அப்படியே அவாவா ஆற்றுல சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்த்து எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அது மாதிரி அம்பாள் அப்படியே கண்குடல் எல்லாரும் பாருங்க. இதெல்லாம் வந்து காணக்கண் கோடி வேண்டும் சொல்லுவா பாருங்க. அது மாதிரி கிடைக்கணும். இது மாதிரி கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் பிராப்தம் தான். எதுவுமே எதிர்மறையே வேண்டாம், நல்ல நேராகவே இருப்போம், பாசிட்டிவாகவே இருப்போம். எல்லாமே எல்லோரும் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இத்தனை இதுலேயும் எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக சரணாலயத்தில் திருத்தீய வாரிஷிய மகோத்சவம் நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு அவெல்லாம் அங்கேருந்து பார்க்க வரேன். 3 பெரியவாளையும் பாருங்க. பேர்பட்ட ஒரு தீபாரணை பண்ணும்போதோ அஷ்டோத்திரம் பண்ணும்போதோ தானாக அங்கேருந்து பூ புஷ்பத்தை கீழே விடறது. அம்பாவை பாருங்க, தங்க கவச்சம். இங்கே பாருங்க கீழே பாதுகை, சொர்ண பாதுகை. இதுக்கு முன்னாடியே பார்த்தேன் உமா மகேஸ்வர அவளுடைய பூஜை. அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம் நமாமி சிரசா தெய்வம் கிம்னோ மிருத்யு கரிஷதி. அர்த்தநாரீஸ்வரராக 2 பேரும் வந்திருந்தா அவளை பூஜை. அப்புறம் பாலை அம்பிகை அம்பாலை பூஜை. இது மாதிரிலாம் இங்கே நடக்கணுன்னாக்கா சுகுர்த்தம், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. அதை பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் சுகுர்த்தம், இங்கே நடக்கிறதுக்கு சுகுர்த்தம். அதாவது லோக்கத்தில் சிரமப்பட்டு போகிற ஓல்டேஜ் பீப்புளுக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்டி அவன் நல்லபடி போகணுன்னு மனசில் அது இருக்குது. மாமாவுக்கு அது பண்ணணும்னு திரும்ப அனுக்கிறோம். நாகராஜன் தான் அவன் அப்பாவுக்கு 96 வயசாக இருது. வெட்டினரி டாக்டர் பிஹெச்டி அந்த நாளில் ப்ரொஃபஸர். இப்பயும் போட்டு கண்ணாலையும் வாயினாலையும் பிடிப்புன்னு பிடுங்கி எடுத்துருவார். ஆமாம். ஆனால் அந்த சுதா மாமி இருக்காலே பொறுமையின் சிகரம். இங்கே வந்து அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் செஞ்சுட்டு எங்களுக்கெல்லாமோ நான் ஒரு 2 பேரை வச்சு சமாளிச்சுடலாம். நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 20 பேரை வச்சு இதை 200 பேரை வச்சு கூட தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிவிட்டேன். 200 லௌகிகாலை வச்சு கூட சமாளிச்சுடலாம். கஞ்சி இங்கே இருக்கட்டும் போனால் குடிச்சிட்டு போயிடுவேன். 2 வைதிகாலை வச்சுட்டேன்லாம் ஒருத்தனுக்கு கஞ்சிக்கு உப்பு வேணும், ஒருத்தருக்கு உப்பு இருக்கக்கூடாது. ஒருத்தர் சூடு வேணும், சூடு இருக்கக்கூடாது. ஒருத்தர் இதை தூக்கலாக இருக்கணும், இது இறக்கலாக இருக்கணும். ஒருத்தர் அப்புறம் குடிக்கிறேன் இப்புறம் குடிக்கிறேன், இந்த வரையும் போங்க அவள் அப்படியே கையில் வச்சு நின்றுருப்பா. எங்களுடைய தர்மம் இது, வேற ஒன்றும் இல்லை. வேதம் படித்து வேதம் வேலை சோதிக்கிறது. அது மாதிரி அத்தனை சோதனைக்கு அந்த மாமி நான் மாடிக்கும் கிழக்கு 100 தூரம் போயிட்டு இங்கேயும் வந்து கோலம் போடுறா வரங்க. முத்தா அப்படியே இங்கேயும் கோலங்கள் போட்டு வச்சுட்டோம். இப்போ தான் சமீபமாக அவள் மாமியார் தவறி போனாள். அவள் அப்பாவுக்கு 96 வயசோ 98 வயசோ, அவள் அம்மாவுக்கு 85 வயசு. அப்படியே அம்மா அப்பாவோட எங்கே இருக்க சுயம்பசா இருக்கேன்னா அம்மாவோட தான் நின்றுருக்கேன் அப்படிங்கிறார். அது மாதிரி எல்லாரும் சொல்லணும். ஜீவத்தோர் வாக்கியகரணாது ஆயுர்வேதம் ஆயுரே வாவரந்தே சர்வஸ்மே ஸ்வாஹேதி அபரிமிதோ சரணாலய திருத்தீய வாரிணிய மகோத்சவத்தில் பொன்னாத்துக்காரா சரணாலய பக்தால் அத்தனை பேருடைய சீர் வகைரா சகல சௌபாகியம் பத்திரம் புஷ்பம் அத்தனை பேர் சரணாலயத்தில் சர்வீஸ் பண்றவாளுடைய அத்தனை பேரும் சரணாலயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறவா வரப்போருவா அத்தனை பேருடைய பாத சமர்ப்பணம் சகல சௌபாகியம் பத்திரம் புஷ்பம்
கோவிந்தம்மயா பிரதான மங்களம் தீபம் ஐரோக்கிய வீராவகம் कामाक्षी देवी नमः आंजनेय स्वामिने नमः नक्षत्र दीपं दर्शयामि शान्दारयामि कामाक्षी देवी नमः सत्रं समर्पयामि समस्त देवताभ्यां कामाक्षी देवी नमः सामरं बीजयामि ध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् देवदुर्गाभ्यान्न प्रमदितव्यम् आयतवान् भवति मेरायतनं वेद आयतवान् भवति आयतवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतवान् भवति वायुर्वामायतनं भवति यो वायोरायतनं वेद आयतवान् भवति आपो वायोरायतनं भवति य एवं वेद आयतनवान् भवति असो वै तमन्नपामायतनम्